கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை கேபினெட் அறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு அறிக்கை தயார் செய்வதற்காக அரசின் துறைகளான சுற்றுலா, மீன்வளம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளை உள்ளடக்கிய கலந்தாய்வு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தலைமை செயலர் சரத் சௌகாட், அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஜவஹர், சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன், அறிவியல் தொழில்நுட்ப சிறப்பு செயலர் ஸ்மிதா, வன பாதுகாவலர் அருள்ராஜ், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா திட்டங்களை மேற்கொள்வது, பிற துறைகளின் கடல் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்வது குறித்த துறைகளின் கருத்துக்கள் முதல்வர் முன்னிலைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சார்ந்த சுற்றுலா திட்டங்கள், பிற துறைகளின் திட்டங்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் பெறும் வகையில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினர். மேலும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்று சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், 2010 ஆண்டு முதலமைச்சராக வைத்திலிங்கமும் 2017 ஆண்டு நாராயணசாமி முதலமைச்சராகவும் இருந்த பொழுதுதான் மருந்து தயாரிக்க வைத்திலிங்கம் உறவினருக்கு உரிமம் வழங்கப்பட்டது. இந்த மருந்து தொழிற்சாலைகள் 50% உரிமையாளராக வைத்திலிங்கத்தின் உறவினர் தான் இருக்கிறார் என்று விளக்கம் அளித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருப்பதால் தனக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாராயணசாமி பேசி வருவதாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம், போலி மருந்து தயாரிப்பில் தனக்கு சம்பந்தம் இருக்கும் என்றும் நிரூபித்தால் அரசு அளிக்கக்கூடிய எந்தெந்த தண்டனையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து நாராயணசாமி ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அரசு மீது பழியை சுமத்தி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், விரைவில் சிபிஐ அதிகாரிகள் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவார்கள் என்றார். விஜய் ரோட் ஷோ குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது சரியான முடிவல்ல. ஏனென்றால் கரூரில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவது ஏற்புடையதல்ல. தமிழகத்தை போன்று புதுச்சேரியில் விரைந்த சாலைகள் இல்லை. அவர்கள் கேட்கப்படும் அனைத்து சாலைகளும் மக்கள் நடமாட்டம் கொண்டது. அதனை ரோட் ஷோவை தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொள்ளலாம். ரோட் ஷோவிற்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த குறிப்பிட்ட அவர் ரோட் ஷோ குறித்து நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளதா, தேவைப்பட்டால் உப்பிள மைதானம் போன்ற இடங்களில் கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்றார். காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயார் செய்யவில்லை என்ற அதிகாரிகளை ஆவேசமாக பேசிய அமைச்சர் திரு முருகன் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உணவு வழங்குவது குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைச்சர் திரு முருகன் அதிகாரிகளுடன் கடந்த 30ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை அதிகாரிகள் குழுவுடன் அமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுமார் 2000 பேருக்கு உணவு தயார் செய்ய வேண்டும் என அமைச்சர் திரு முருகன் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று மையங்களில் காத்திருந்த மக்களுக்கு உணவு வரவில்லை. தகவல் அறிந்த அமைச்சர் திரு முருகன் தளத்தில் உணவு தயார் செய்யும் மையத்திற்கு சென்று பார்த்த பொழுது உணவு தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அமைச்சர் ஆவேசத்துடன் அதிகாரிகளை பார்த்து பேசுகிறார். மக்களுக்கு வழங்கப்படும் உணவு உரிய நேரத்திற்கு வழங்க வேண்டாமா என அதிகாரிகளிடம் ஆவேசத்துடன் ரூபாய் 1 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு எந்த வேலையும் நடைபெறவில்லை. 3 மணி நேரமாக மக்களை அலைக்கழித்துள்ளீர்கள். உணவுக்காக அடித்துக் கொண்டு இருக்குமா? இந்த தவறான செயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் நாளே உணவு வழங்க வேண்டும் என தெரிவித்தோம். தாமதித்துள்ளீர்கள். பல்வேறு இடங்களில் உணவு தயார் செய்யும் மையம் இருந்தோம். ஒரு மையத்தில் மட்டும் உணவு தயார் செய்துள்ளீர்கள். மழையால் பாதித்த மக்களுக்கு உணவு வழங்கவில்லை என்றால் அரசுக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படும். பாதிக்கப்பட்ட அனைத்து தொகுதி மக்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என அமைச்சர் திருமுருகன் அதிகாரிகளை ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோமனா சந்தித்து பேசினார். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவனா, பாஜக மாநில கட்சி தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தனர். அப்போது கூட்டணி குறித்தும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பது குறித்தும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியின் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அரசு விழா ஒன்றில் பொதுமக்கள் ஒருவரை தகாத வார்த்தையால் திட்டியதாகவும், யாருக்கு ஓட்டு போட்டாயோ அவரிடம் போய் கேள் என்று பொறுப்பில்லாமல் பேசியதை கண்டித்தும் 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சாலையில் இருந்த நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சட்டப்பேரவையை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. பின்பு அவர்கள் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்த பொதுமக்களிடம் தவறாக நடந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு அளித்தனர். சென்னை தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்ற தணிக்கை தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் கலந்து கொண்டு உரையாற்றினார். தணிக்கை தின விழா 2025 சென்னை தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கணக்கு மற்றும் தணிக்கை துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நூறடி சாலை ஜோதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியது. விழாவின் முதல் நாள் விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. 2ஆம் நாள் வாஸ்து சாந்தி மற்றும் பிரவேச பலி நடைபெற்றது. 3ஆம் நாள் யாகசாலை பூஜைகள் மற்றும் கும்ப அலங்காரம் செய்யப்பட்டது. 4ஆம் நாள் காலை புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கலசங்களில் ஊற்றப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பினர். இவ்விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலயத்தின் திருப்பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் அவர் பக்தர்களுடன் உரையாடி அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தார். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், பொங்கல் மற்றும் இனிப்பு வகைகள் பரிமாறப்பட்டன. அன்னதானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர். கும்பாபிஷேக விழாவானது அப்பகுதி மக்களிடையே ஒரு திருவிழா போன்று கொண்டாடப்பட்டது. ஆலயத்தை சுற்றிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மணவேலி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் JCM மக்கள் மன்றத்தின் சார்பாக சமூக சேவகர் மணவேலி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கிற பெருமாள் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். டெட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை தொடர்ந்து பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் புதுவை மணவேலி தொகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்ட நோனாங்குப்பம், மணவேலி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் JCM மக்கள் மன்றத்தின் சார்பாக சமூக சேவகர் மணவேலி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கிற பெருமாள் பாதிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். அப்போது கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை எனவும், திறந்த வெளிகள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதா, அதற்கான இடத்தையும் தேதியையும் அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று DIG சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார்.
தவிக தலைவர் விஜய் கரூர் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ரோட் ஷோவிற்கு விதிமுறைகள் வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக அரசும் விதிமுறைகளை வகுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இவ்வழக்கில் உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்காததால் நிலுவையில் உள்ளது. இதனால் சமீபத்தில் தவிக தலைவர் விஜய் காஞ்சிபுரத்தில் உள்ள அரங்கில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். இருப்பினும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுவையில் வரும் 5ஆம் தேதி விஜய் ரோட் ஷோ நடத்த தவிக சார்பில் போலீசாரிடம் அனுமதி கோரப்பட்டது. அதையடுத்து கடந்த சனிக்கிழமை டிஜிபி அலுவலகத்திற்கு தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்தார். அப்போது உயர் அதிகாரிகள் இல்லாததால் திங்கட்கிழமை வர கூறியிருந்தனர். அதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்துவிட்டு கோரிக்கை வைத்து புறப்பட்டார். பின்னர் திங்கட்கிழமை காலை மீண்டும் டிஜிபி அலுவலகத்திற்கு புசி ஆனந்த் வந்த பொழுது உயர் அதிகாரிகள் இல்லாததை தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இரவு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்துவிட்டு புசி ஆனந்த் புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து புசி ஆனந்த் அந்த கடிதத்தை SSP கலைவாணனுக்கு முதல்வர் ரங்கசாமி அனுப்பினர். இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு SSP அலுவலகத்தில் SSP கலைவாணன் காத்திருந்தார். ஆனால் யாரும் வராததால் அவர் புறப்பட்டார். அவரிடம் கேட்டதற்கு அலுவலில் பணிக்காக காவல்துறை தலைமையகத்திற்கு புறப்படுகிறேன் என்றார். இந்நிலையில் 3வது முறையாக நேற்று பிற்பகல் 11:35 மணியளவில் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள SSP அலுவலகத்திற்கு தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதப் அர்ஜுனா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் ஆகியோர் வந்தனர். ஆனால் SSP கலைவாணன் காவல் தலைமையகத்திற்கு சென்றுவிட்ட தகவலை அங்கிருந்து போலீசார் தெரிவித்திருந்தனர். இதனால் அவர்கள் யாரையும் சந்திக்காமல் மீண்டும் காரில் ஏறி திருப்பிச் சென்றனர். தொடர்ந்து அவர்கள் குருமேட்டில் உள்ள முதல்வர் வீட்டுக்கு சென்றனர். அங்கு முதல்வர் இல்லாததால் அவர் வருகைக்காக காத்திருந்தனர். பின்னர் பிற்பகலில் முதல்வர் ரங்கசாமி அவர் வீட்டுக்கு வந்தவுடன் அவரை சந்தித்தனர். அவருக்கு காமராஜர் புத்தகம் பரிசளித்து ரோட் ஷோ அனுமதி கோரினர். அடுத்து சட்டப்பேரவைக்கு வருகிறேன், அங்கு வந்து விடுங்கள் என்றார். அதையடுத்து புசி ஆனந்த், ஆதப் அர்ஜுனா ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வந்தனர். அங்கு காவல்துறை உயர் அதிகாரிகளுடனும் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை தொடங்கியது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், IG அஜித்குமார் சிங்களா, உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தவிக தரப்பில் புசி ஆனந்த், ஆதப் அர்ஜுனாவும் பங்கேற்றனர். கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதால் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என கூட்டத்தில் காவல்துறை தரப்பில் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புசி ஆனந்த் உள்ளிட்டோர் வெளியே சென்றனர். கூட்டத்திற்கு பின்னர் DIG சத்யசுந்தரம் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை. திறந்த வெளியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான இடத்தையும் தேதியையும் அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள செய்திகள், புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை அளிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் போலி மதுபானம் ஆலை, கள்ள சந்தன மர ஆலை, கஞ்சா கடத்தல் விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மாநிலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்குரியவர். இது குறித்து வைத்திலிங்கம் MP பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதில் உண்மை இல்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபை நடத்துபவரோ அல்லது இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியை நடத்தும் NR காங்கிரஸ் பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் இக்குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அர்த்தம். இந்த குற்றத்தினை சாதாரண காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக கனமழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து 3வது நாளாக அம்மா மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா சுட சுட பிரியாணி வழங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் சரண், தொண்டு அறக்கட்டளை நிறுவனர், அன்னை தெரேசா பவுண்டேஷன் சேர்மன் முனைவர் லாவண்யா, உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் முதல் குறுக்கு தெருவில் இருந்து 5வது குறுக்கு தெரு வரை தக்கக்குடை மற்றும் தக்கக்குட்டை கோவில் திரு வசந்த் ராஜா, தியேட்டர் பின்புறம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு அவர் உடனடியாக நிவாரண பணியில் கொட்டும் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பசியை போக்கும் வகையில்
தனது கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து தொடர்ந்து 3வது நாளாக சுட சுட பிரியாணி சமைத்து வழங்கினர். உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 3000 நபர்களுக்கு சுட சுட பிரியாணி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், பிச்சை வீரன் பட்டோ, முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, ஆரோக்கியதாஸ், அன்பழகன், குமார், மேரி உழவர்கரையை சார்ந்த ராஜி, சாந்தி, பரினா, கிட்சா, ஜே நகரை சேர்ந்த ஜில்பர், சத்யா, நாதன், லூர்து, மதி, ஜெயநாதன், ஆரோக்கிய, நவீனா, ஜான்சி ராணி, பாவனர் நகரை சார்ந்த பவுலின், வள்ளி, வின்ரோஸ், உஷா குமாரி மற்றும் தக்கக்குட்டை லூர்துசாமி, பினிக்ஸ், சருள், சரளா, சந்திரா, கமலா, உமா, முத்துப்பிள்ளைப்பாளையத்தை சேர்ந்த பிரசாந்த், ராஜி, தீபா மற்றும் திலானோ கலந்து கொண்டு மழையிலும் வழங்கினர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லபெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ளது குருலிங்கேஸ்வரருக்கு கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லபெருமாள் கோவில் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குரு லிங்கேஸ்வரருக்கு கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு கலச பூஜை, ஹோமங்கள், 108 சங்கு பூஜை நடைபெற்ற சங்காபிஷேகம் விழா நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.